ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா, நம்ம புத்தா கோயிலுக்கு போக போகிறோம். எவரியில் இருக்குது. ஃப்ரான்ஸில் எவரியில் அங்கே மட்டும்தான் பெரிய கோயில் இருக்குது. அங்கே பார்க்க தான் போயின்னு இருக்கோம். வாங்க, நீங்களும் கோயிலை பார்க்கலாம். அப்படியே போகிற வழியில் இந்த பூவெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது இந்த ஒரு மாதம்தான் பூக்கும் இந்த பூ, அதுக்கப்புறம் காய் ஆகிடும் அதிகமாக. அதனால் நான் உங்களுக்கு இந்த பூவெல்லாம் காட்டினே போகிறேன். பாருங்கள், என் கூட வாங்க. நான் உங்களுக்கு புத்தர் கோயிலை காட்டுறேன். ஃப்ரான்ஸில் நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு போகிறேன். எல்லாம் சொல்லுவாங்க, அது உள்ள நம்ம போய் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் ஆனால் பார்த்தது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு நானும் பார்க்க போகிறேன். என் கூட வாங்க. கொஞ்சம் நடந்து போகணும். நான் நடந்து போயின்னு இருக்கேன் பாருங்கள். அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்களும் என்னோட கோயிலை பாருங்கள். சைனாவுக்கு தான் போய் அந்த கோயிலை பார்க்கணுன்னு கிடையாது, சினிமாவுக்கு தான். இது இந்த கோயில் இங்கே இருக்குது. நான் வெளியிலே பார்த்துட்டு வந்தேன் ஒரு நாள். இப்போ நம்ம உள்ளே போய் அந்த கோயிலை பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குதுங்க அந்த கோயில். நீங்களும் பார்க்கலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. நான் நிறைய வீடியோ எடுத்து போட்டுருக்குறேன், ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதுவும் செய்ய மாட்டீங்க. நான் இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ எடுத்து போடுறேன். பார்த்து என்னான்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இவ்வளோ மெனக்கெட்டு அங்கே போய் எடுத்து போடுறேன். உங்களுக்கு வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சில பேர் இங்கே வர முடியாத சூழ்நிலை இருக்குமா, அதனால தான் உங்களுக்கு நான் எடுத்து காட்டணும்னு ஆசைப்பட்டு இதெல்லாம் போடுறேன். பாருங்கள், இதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். அது கார்லேயும் போகலாம், பஸ்லேயும் போகலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறேன் அந்த வீடியோவை. உங்களுக்கு என்றைக்கு நான் அதை அப்லோட் பண்ணுவேன்னு தெரில. ஆனால் இது பாருங்கள், அதை நான் இப்போ காட்டுறது பாட்டல் அதெல்லாம் போடுற இடம். எதுவும் கீழே போட மாட்டாங்க, குப்பையாக மாட்டாங்க. ரோடெல்லாம் நீட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம புத்தர் கோயிலுக்கு வந்துட்டோம். இதில் வீடியோ பாருங்கள். காயில் வேண்டுதல்னு நினைக்கிறேன். அது மாதிரி போடுற பழக்கம் போல இருக்குது. நம்மளுக்கு நாமளும் போடுவோம் போகும்போது. பாருங்கள், சட்னியாக மீனாக பிறந்தா கூட பிறக்க வேண்டிய இடம் இருக்குது போல இருக்குதுங்க. இதில் பிளாஸ்டிக்கா என்னான்னு தெரியல. அவர் அப்படியே கம்முனிக்கிறது. பிளாஸ்டிக் தான் நினைக்கிறேன். வாத்து குட்டி குருவி மாதிரி 2 இருக்குது. அது நேச்சுரல் மாதிரியே இருக்குதுங்க பார்க்கறதுக்கு அழகாக. இது பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஒன்று ஒரு கலர் இருக்குது. ஒரு 4-5 கலர் இருக்கும், 5-6 கலர் இருக்கும் பொழுது. எல்லா கலரும் சூப்பராக இருக்குது. ஓகே, அடுத்தது பார்ப்போம். அங்கே போய் புத்தா பக்கத்தில் இல்லைங்க. அங்கே போய் நில்லுங்க. அங்கே போய் குபேரம் பக்கத்தில் நில்லுங்க. அங்கே போய் நில்லடி கண்ணைக்கன். அங்கே போய் நில்லுங்க. சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கா? ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். நாங்கள் எல்லோரும் சினிமா கோயிலுக்கு வந்திருக்கோம். பாருங்கள், சொல்லுங்கள். இது பாருங்கள், அழகாக இருக்கா? நான் சொல்லவேன், தன்னம்பிக்கை சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு காட்டுறேன். பாருங்கள், ஃப்ரான்ஸ்லேயும் இருக்குது சினிமா கோயில், சைனா கோயில். நாங்கள் உள்ளே போயிட்டு காட்டுறோம். பார்க்கலாமா என்னன்னு தெரியல அங்கே வீடியோவில். நான் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், குபேரம் ஒரு மூட்டை வச்சுருக்காரு. இதை கொடுத்தா கூட கஷ்டம் தீர்ந்துடும். இவர் கையிலே வச்சுக்கிறாரு நிறையா. அவங்கள யாருன்னா ஒரு ஆள் கூட்டின்னு போனால் கூட நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இவர் மூட்டையோடு தூங்குறாரு. கொடுத்தா கூட எழுப்பி கேட்கலாமா? கொஞ்சம் கொடுத்தா கூட பரவாயில்ல, எனக்கு மூட்டையை வச்சு தூங்குறாரு, பணம் மூட்டையை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்ம அழகாக இருக்குதுங்க. சூப்பராக பாருங்கள். காண கிடைக்காத காட்சி இதெல்லாம். நானே எதிர்பார்க்கல இன்றைக்கி இங்கே வருவேன்னு. சூப்பராக இருக்கா? இதெல்லாம் நேச்சர் பூ தாங்க. இதெல்லாம் நேச்சர் தான், பிளாஸ்டிக் நினச்சிக்காதீங்க. நேச்சர் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கா?
எனக்கு எங்கே வந்தாலும் செடியும் கிடியுமே காட்டுறேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இது கூட ஐயோ நேச்சருங்க. நான் கூட நினச்சேன் இது என்னமோ ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது பிளாஸ்டிக்கில் இருக்குன்னு பார்த்தேன். இல்லைங்க, நேச்சருங்க. ஐயோ செம்ம அழகாக இருக்கு பாருங்க பூவு. சூப்பர் சூப்பர். எதிர்பார்க்கவே இல்லை, செம்மையாக இருக்கு பாருங்க. புத்தர் கோயில் பாருங்க, எவ்வளோ செம்ம அழகாக இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கா பா. பார்க்கும்போதே அவ்வளோ கண்ணுக்கு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, மன நிம்மதியாக அமைதியாக இப்படிலாம் சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கா பாருங்க. பெரிய பிரம்மாண்டமாக இருக்குங்க. வீடியோவில் அப்படி தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. பெருசாக காட்டுறேன் பாருங்க, செம்ம பிரம்மாண்டங்க. இவங்க எல்லாரும் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். எல்லாம் திட்ட போகிறாங்க. அழகாக இருக்கு பாருங்க. ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? சைனா பாஷை தெரியாது. இது நமஸ்தேவா நமஸ்காரமா என்னன்னு தெரில. நம்ம மேலே போகலாம். ஏதாவது ஒரு வரலாறு இருக்கும், எனக்கு தெரியல. முதல் மாடியிலேருந்து எடுக்கிறேன் இப்போது பாருங்க. செம்மையாக இருக்குங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. செப்பல் போட்டு கூட போடுது. அங்கே போகக்கூடாது. இவங்க ரெண்டு பாருங்க குஷி ஆயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும். புத்தர் கோயில் பக்கத்திலே இந்த மரத்தை பாருங்க மக்களே, மரத்தை பாருங்க. இதெல்லாம் காயாகுது. செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. மழை வர மாதிரி இருக்கு. நாங்கள் உள்ள போயிட்டு என்ட்ரன்ஸ் தான் நினைக்கிறேன். எவ்வளோ வேலைப்பாடு பாரு மக்களே, பாருங்க. தான் என்ட்ரன்ஸு. இப்போ வேலை நடக்குதுன்னா சாத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை திறப்பாங்கன்னு தான் போல இருக்கு. உள்ளே போய் பார்ப்போம்.
பாருங்க சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் ஆசை வந்து பார்க்கணுன்னு. இன்றைக்கி எதாச்சியாக வந்தோம். போகலாமான்னு கேட்டாங்க. ஓகே போகலாமேன்னு சொன்னேன். அப்படியே வந்துட்டோம் பசங்களோட. இது ஒரு வகையான பூ தான் பாருங்கள். இது பாருங்கள், இதெல்லாம் பூ தான், நிஜ பூ தான். இதெல்லாம் கையில் பிடிக்கிற மாதிரி சூப்பராக இருக்க, செம்மையாக இருக்க. பாருங்கள் பாருங்கள், ஒரு பூவும் ஒரு தலையே மறைஞ்சிடும் அப்படி வச்சா. அப்படி இருக்கு. இது ஒன்று பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா? இது அப்படியே கோயிலுக்கு பின்னாடி இது பின்பக்கம். இது வந்து லெமன் மரங்க. ஒரு காய் காய்ச்சல் பாருங்க. நேச்சுரல் தான். சைனா வந்து சின்ன வளர்ந்த என்ன பண்ணி வச்சாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு லெமன் தான். இது ஒரு விதமான லெமனு. இது எல்லாம் சொல்ல மாதிரி இதுதான லெமன் நேச்சுரல். கீழே இறங்கியிருக்காங்க. நம்ம கீழே இறங்கி போகணும். எதுக்கு பிள்ளைங்க கீழே இறங்கினாங்கன்னு தெரியல. இது இந்த பக்கம் எடுக்கலாம். இருடா இருடா. இங்கே பாருங்கள், புத்தர் நிற்கிற மாதிரி இருக்குதுங்க.